திருமுறை என்பதன் விளக்கம் பிள்ளைகள். நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த முறை இன்னைக்கு திருமுறைகள் தானே. திருமுறைகள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தர் தேவாரம் தான் இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா அப்ப அதுல நாங்க முதலாவது திருமுறைனா என்னான்னு பார்க்கணும் பிள்ளைகள். திருமுறைன்னு சொல்ற நேரத்துல தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாடல்கள் திருமுறை. தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாடல்களுடைய தொகுப்பை தான் பிள்ளைகள் நாங்க திருமுறைன்னு சொல்லுவோம். திருன்னு சொன்னா மேன்மை. திரு என்பது மேன்மை. முறை என்பது வரிசை அல்லது தொகுப்புன்னு நாங்க சொல்லுவோம். முறை என்பது வரிசை அல்லது தொகுப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பொதுவா இந்த திருமுறைகள்ல என்னத்தை பத்தி பாடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கடவுளை பத்தி பாடியிருப்பாங்க. நம்ம கடவுளோட தோற்றம், கடவுளுடைய இயல்புகள், மற்றது கடவுளுடைய அருட்செயல்கள், அடுத்தது திருவிளையாடல்கள், கடவுளுடைய மகிமை, அடுத்து சமய குரவர்கள், நாயன்மார்கள், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இறைவன் குடியிருக்கின்ற தலம், அந்த தலத்தினுடைய சிறப்புகள், இதுகள் தான் திருமுறையில பாடப்பட்டு இருக்கும் பிள்ளையர். அதனாலதான் நாங்க சொல்றது திருமுறை என்பது தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாடல்களுடைய தொகுப்பை தான் பிள்ளைகள் நாங்க திருமுறைன்னு சொன்னோம். நாங்க ஏற்கனவே கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். ஏன்னா திருமுறை என்பது திருமுறை என்பதனுடைய விளக்கம் பார்த்தோம். அப்ப இதை நீங்க கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். ஏன்னா அது ஒரு 2 புள்ளிக்குரிய வினா பிள்ளைகள். அப்ப பாருங்க, திருமுறை என்றால் என்னங்கிற ஒரு வினா ஒண்ணு உங்களுக்கு கேட்கலாம். திருமுறை என்பது தெய்வத்தன்மை பொருந்திய அருட்பாடல்களுடைய தொகுப்பை தான் பிள்ளைகள் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா திருமுறைன்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த திருமுறைகள் மொத்தம் 12 இருக்கு. திருமுறைகள் மொத்தம் எத்தனை? 12. இந்த திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, தொகுப்பித்தவர் ராஜராஜ சோழன். இப்ப இந்த திருமுறைகளை தொகுத்த வரலாறு அது எவ்வாறு தோற்றம் பெற்றுச்சுங்கிறது பிள்ளையர் கிரேட் 6லயும் இருக்கு, கிரேட் 7லயும் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னா அந்த கதைகள், பொல்லா பிள்ளையாருக்கு நம்பி பூசை செய்ய போனதெல்லாம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அப்ப அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். திருமுறைகள் தொகுக்கப்பட்ட வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். அப்ப திருமுறைகளை தொகுத்தது யாரு, தொகுப்பித்தது யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் பிள்ளையார். அப்ப திருமுறைகளை தொகுத்தது நம்பியாண்டார் நம்பி, தொகுப்பித்தது ராஜராஜ சோழன். இதை மாத்திக்க கூடாது. தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, தொகுப்பித்தவர் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். திருமுறைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? திருமுறைகள் மொத்தம் எத்தனை? 12 திருமுறைகள். 12 திருமுறைகள் இருக்கு. ஏன்னா 12 திருமுறைகள். அடுத்த பிள்ளைகள் இந்த திருமுறைகள்ல நாங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னா இந்த திருமுறைகள் மொத்தம் 12 தானே. அந்த 12 என்னன்னா நான் போன கிளாஸ் உங்களுக்கு சார்ட் ஒன்று போட்டு காட்டினேன் தானே. சார்ட்டை போட்டு முடிச்சிட்டீங்களா? 12 திருமுறைகளோட தொகுப்பையும் 12 திருமுறைகளோட தொகுப்பும் நாங்க பார்த்திருக்கோம். அப்ப 12 திருமுறைகள்ல மொத்தம் பாடினவங்க எத்தனை பேர் பிள்ளைகள்? திருமுறைகள்ல பதிகங்களை பாடினவங்க மொத்தம் எத்தனை பேர்? எத்தனை பேர் பிள்ளைகள்? எத்தனை பேர்? 27 பேர். வெரி குட், 27 பேர். திருமுறை தொகுப்பு அட்டவணை நீங்க போட்டிருந்தீங்கன்னு சொன்னா கொப்பில அந்த சார்ட் உங்களுக்கு நேரம் பாடமாக்கி இருக்கணும். நான் போன கிளாஸ் நான் கொடுத்தது அது திருமுறை தொகுப்பை நான் உங்களுக்கு போன கிளாஸ் கொடுத்தேன். இந்த கிளாஸ் நான் கேட்பேன்னு சொன்னேன் திருமுறைகளை. ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த திருமுறைகள் மொத்தம் 12 தானே. இதுல முதல் 7 திருமுறைகளும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடங்கன் திருமுறை, அடங்கன் முறைன்னு சொல்லப்படும். ஏன்னா அடங்கன் முறைனா என்ன பிள்ளைகள்? அடங்கன் முறைனா என்னது? அடங்கன் முறை என்பது
தேவார முதலிகளால் பாடப்பட்ட முதல் 7 திருமுறைகளும் தேவார முதலிகளால் பாடப்பட்ட முதல் 7 திருமுறைகளும் தான் என்னன்னு சொல்லப்படும் அடங்கன் திருமுறை. சரியா? தேவார முதலிகளால் தேவார முதலிகளால் பாடப்பட்ட முதல் 7 திருமுறைகளும் அடங்கன் திருமுறை. இப்ப தேவார முதலிகள் யாரு யாரு? திருஞான சம்பந்தர், நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார். அப்ப தேவார முதலிகள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த தேவார முதலிகளால் பாடப்பட்ட முதல் 7 திருமுறைகளையும் தான் நாங்க என்னன்னு சொன்னோம்? அடங்கன் திருமுறைன்னு சொன்னோம். வெரி குட். ஞாபகம் இருக்கேன்னா அப்ப எல்லாத்துக்கும். அப்ப இதுல திருமுறையிட தொகுப்பை நாங்க பாக்குற நேரம் பிள்ளைகள் முதல் 3 திருமுறைகள் 1ஆம் 2ஆம் 3ஆம் திருமுறை வந்து நம்மட சம்பந்தம் திருஞான சம்பந்தர்ட 4 5 யாருட? திருநாவுக்கரசர். வெரி குட். திருநாவுக்கரசர் பாடமாக்கி முடிச்சாச்சு. நல்ல பிள்ளைகள். 7 சுந்தரமூர்த்தி நாயனார். வெரி குட். சுந்தரமூர்த்தி நாயனார். அப்ப இந்த 7 திருமுறைகளையும் தான் நாங்க என்னன்னு சொன்னோம்? அடங்கன் திருமுறை. அப்ப அதுல என்ன அடங்குது பிள்ளைகள்? என்ன அடங்குது அதுல? தேவார முதலிகள். தேவாரங்கள். தேவாரங்கள் தான். தேவார முதலிகளால் பாடப்பட்ட தேவாரங்கள் தான் இருக்கு அதுல. சரியா? அடுத்து 8வது என்னது? 8வது திருவாசகம். வெரி குட். திருவாசகமும் திருக்கோவையாரும். திருவாசகம் திருக்கோவையார் 8ஆம் திருமுறையில. 9ல திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. திருவிசைப்பா எத்தனை பேர்? திருவிசைப்பா எத்தனை பேர்? 9 பேர். ஒரு ஆள் அந்த 9 பேரையும் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் அந்த 9 பேரையும் சொல்லுங்க. திருமங்கைந்த தேவர், கருவானு தேவர், நம்பியாண்டார் நம்பி, கண்டராதிந்திரி வேணாட்டியர், திருவாதிய மூதனார், உருடோ தம்பி, திருப்பி ஒருக்கா பாருங்க பிள்ளைகள். சரியா உச்சரிக்கணும். பிள்ளைகள் இதை ஆஃப் பண்ணுங்களே. ஆஃப் பண்ணுங்க மைக்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ண சொன்னேன். டிலக்ஷனா வீடியோ ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க வீடியோவை. டிலக்ஷனா வீடியோ ஆஃப் பண்ணுங்க. சரியா? அப்ப பாருங்க. இதுல வந்து சரியா உச்சரிக்கணும் பிள்ளைகள். 9ஆம் திருமுறையை சரியா உச்சரிங்க. என்னன்னு சொன்னா, முதலாவது திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், சேந்தனார், கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலிய முதலனார், நம்பிகாட நம்பி, புருடோத்தம நம்பி, சேதிராயர். 9 பேர் பிள்ளைகள். அதை ஒழுங்கா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. எடுத்து நீங்க சொல்ற நேரம் அது பிளவுடுறீங்க. பேரை கவனமா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து சேந்தனார் வந்து பாடம் இல்ல டீச்சர். அதான் டீச்சர். சேந்தனார் வந்து 9ஆம் திருமுறையில திருப்பல்லாண்டையும் பாடியிருக்காரு, திருவிசைப்பாவையும் பாடியிருக்காரு. சரியா? 10 என்ன பிள்ளைகள்? 10 திருமந்திரம் யாருட? திருமந்திரம் யாருட? திருமூலர். 12 12 பெரிய புராணம். வெரி குட். பெரிய புராணம் யாருட?
தேக்கிலா தேக்கிலா. தேக்கிலா வெரி குட் பிளேயர். எல்லாரும் பாடமாக்கி வச்சிருக்கீங்க. அப்ப அந்த திருமுறை தொகுப்பு மறக்கவே கூடாது. நீங்க கிரேட் 11 வரைக்கும் உங்களுக்கு அந்த திருமுறை தொகுப்பு இருக்கு பிள்ளையர். அதுல நிறைய வினாக்கள் வரும். அப்ப கட்டாயம் என்ன செய்யுங்க, திருமுறை தொகுப்பு அட்டவணை அழகா பெருசா எழுதி நீங்க எங்கனையில எந்த நாளைக்கு பாக்குறீங்களோ அந்த இடத்துல போட்டு பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. திருமுறை தொகுப்பு அட்டவணையை பாடமாக்கிருங்க குயிக்கா. பிழை இல்லாம பாடமாக்கணும் பிள்ளைய திருமுறை தொகுப்பு அட்டவணைய. சரியா? அப்ப அதுல நாங்க இப்ப திருமுறைனா என்னன்னு பார்த்துட்டோம். திருமுறைகள் தொகுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். திருமுறைகள்ல தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாரு? திருமுறைகளை மொத்தம் எத்தனை பேர் பாடி இருக்காங்க? அடுத்து திருமுறைகளை ஓதுற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தெரியும். திருமுறைகளை எவ்வாறு ஓதணுங்கிறது தெரியும். அடுத்து திருமுறை தொகுப்பு அட்டவணை. இது இவ்வளவும் நாங்க பார்த்துட்டோம் பிள்ளைகள் போன கிளாஸ். ஞாபகம் இருக்கு தானே? அப்ப சரி. இப்ப இதுல பாருங்க யாரோட படம் இருக்கு? இவர் யாரு? திருஞான சம்பந்தர். சம்பந்தர். அப்ப உங்க பாட புத்தகத்துல இருக்கிற முதலாவது பதிகம் நாங்க பார்க்க போறோம். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த துஞ்சலும் துஞ்சலி அப்படிங்கிற பதிகம் தான் பிள்ளைகள் உங்களுக்கு இதுல முதலாவது பதிகம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இத பாடினது யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். அது எப்ப பாடினார்னு சொன்னா இந்த பதிகத்தை சந்தர்ப்பம் தெரியும் தானே பிள்ளை, எந்த சந்தர்ப்பத்துல அவர் பாடினாரு அப்படிங்கிறது உபநய சடங்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பூநூல் போடுவாங்க தானே பிள்ளை. இவர் இவரோட அப்பா ஒரு அந்தனர். யாட திருஞான சம்பந்த அப்பா ஒரு அந்தனர். அப்ப என்ன செய்யறாரு அவரு? உபநய சடங்கு செய்யறாங்க. அப்ப அந்த பூநூல் அணியிறது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா திருவைந்தெழுத்திட மகிமையை பாடித்தான் இந்த பூநூல் அணியப்படுது. அப்ப அந்த உபநய சடங்கு மேற்கொள்ளப்பட்ட போது பாடிய பதிகம் சந்தர்ப்பம் இதத்தான் நாங்க சொல்லுவோம். அப்ப துஞ்சலும் துஞ்சலிங்கிறது சம்பந்தரால் பாடப்பட்டது. சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா உபநய சடங்கின் போது பாடப்பட்டது. இது என்ன பதிகம்னு சொன்னா திருவைந்தெழுத்து பதிகம். திருவைந்தெழுத்து என்ன பிள்ளைகள்? திருவைந்தெழுத்து என்னது? நமசிவாய. நமச்சிவாய அல்ல, நமசிவாய. சரியா? இத நாங்க பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவோம். பஞ்சம்னா 5, அட்சரம்னா எழுத்து. அப்ப 5 அட்சரங்கள். அப்ப பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து அப்படின்னு எல்லாம் நாங்க சொல்லலாம். அப்ப இந்த பதிகம் திருவைந்தெழுத்து மகிமையை பாடின ஒரு பதிகம். அதுல 3வது பதிகம் தான் பிள்ளைகள் உங்களுக்கு இத கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? 3வது பதிகம். இந்த துஞ்சலும் துஞ்சலிங்கிறது 3வது பதிகம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம்னு சொன்னா என்னது? 10 பாடல்கள். இப்ப தொடர்ச்சியா 1 தொடக்கம் 10 வரைக்கும் பாடியிருப்பாங்க. அதனாலதான் பதிகம் அப்படின்னு சொல்றது. இந்த இது விளங்குச்சா உங்களுக்கு? பதிகம்னா என்னங்கிறது விளங்குச்சா? அக்ஷயன் மைக் ஆஃப் பண்ணுங்க. பதிகம்ங்கிறது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பதிகம் தேவாரம் பாடுறாங்க தானே, அதுல 10 இருக்கும் பிள்ளைகள். தொடர்ச்சியாக 10 பாடல்கள் இருக்கும். அதனாலதான் அதை நாங்க பதிகம் அப்படின்னு சொன்னோம். சரியா? அப்ப இதுல நீங்க துஞ்சலும் துஞ்சலிங்கிறது உபநய சடங்கின் போது பாடப்பட்ட பதிகம் தானே. அப்ப அதுல அது 3வது பாடல். அது எத்தனாவது பாடல்? 3வது பாடல். சாரி பிள்ளைகள், 3ஆம் திருமுறையில இது அடங்குது. இவருடைய திருமுறைகள் மொத்தம் 1 2 3 தானே. இது 3ஆம் திருமுறையில அடங்குது. முதலாவது பாடல். சரியா? அப்ப இத பாருங்க. தலம் பொது. தலத்தை அந்த உபநய சடங்கின் போது பாடினால தலம் பொது. பண் காந்தார பஞ்சமம். சரியா? இப்ப நாங்க இத பிரிச்சு வாசிச்சுட்டு அந்த பதிகத்தை ஒருக்கா பார்ப்போம். இசையோட பார்க்கலாம். சரியா? விளங்குச்சா? அப்ப இப்ப உங்களுக்கு யார் பாடுனேன்னு தெரியும்.
சந்தர்ப்பம் தெரியும், எத்தனாம் திருமுறையில அடங்குதுங்கிறது தெரியும், எத்தனாவது பதிகம்னு தெரியும். இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ டீச்சர். இல்ல. சரியா? இப்ப பாருங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும், துஞ்சல் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன ஐந்தெழுத்துமே. ஏன்னா இது நமச்சிவாய பதிகம் தானே, ஐந்தெழுத்து பதிகம் தானே. அப்ப தேவாரங்கள் பிள்ளைகள் எழுத்து பிழை இல்லாம எழுதணும், வரி கிரகத்தோட எழுதணும். எத்தனை வரி இருக்கோ அத்தனை வரி தான். பொதுவா நீங்க தேவாரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா 4 வரி 8 வரி. சரியா? அப்ப 4 வரினா 4 வரியில இருக்கணும், எழுத்து பிழை இருக்கக்கூடாது, சரியா உச்சரிச்சு வாசிக்கணும். அப்ப பாருங்க, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன ஐந்தெழுத்துமே. இப்ப இது பிரிச்சு வாசிச்சது விளங்குச்சா? விளங்குச்சு தானே? இப்ப பாருங்க, சவுண்ட் விளங்குதா பிளேயர்? பிளேயர் சவுண்ட் விளங்குதா? இல்லைன்னா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க பிளேயர். இப்ப வேணாம் வீடியோ கால்ல இருக்காங்க கேக்குறேன். இப்ப வேணுக்குதா பிளேயர்? கொஞ்சம் இருக்கு. ஆமா டீச்சர். கந்த புராணமா இருக்கும். நான் சொல்றேன், சொல்லுங்க. அதை கந்த புராணம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே, அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. நமச்சிவாய 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 நமச்சிவாய. மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்ற விழுந்துடும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே, அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே.
துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள் தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. விளங்குச்சா? ஆமா டீச்சர். பாட இயலுமா? இப்ப பாட இயலுமா? முடியும் டீச்சர். டீச்சர். முடியும்னா இது ஒரு ராகத்துல நாங்க பாடுறோம். நீங்க இந்த ராகத்துல பாடுறதுக்கு நீங்க பாடமாக்குற நேரம் பிள்ளைகள் பாடமாக்கி கொள்ளுங்க. சரியா? திருப்பி போடணுமா ஒருக்கா? போடவா? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள் தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. சரியா? ஓகே டீச்சர். இப்ப பாருங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமில் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன ஐந்தெழுத்துமே. இப்ப இதுக்குரிய பொருளை பார்ப்போம். சரியா? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் துஞ்சல்னா தூங்குறது பேர். உறங்கும் பொழுதும் துஞ்சலும் உறங்கும் பொழுதும் துஞ்சல் இல்லாத பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும். துஞ்சல்னா என்னது? உறக்கம். என்ன? நாங்க உறங்குறது தூங்குவோம் தானே அது. அப்ப துஞ்சல்னா உறங்கும் பொழுது, துஞ்சல் இல்லாத போதினும் சொன்னா விழித்திருக்கும் பொழுது. நெஞ்சகம் நைந்து நினைமில் நாள்தோறும் மனம் நெஞ்சம் மனம் கசிந்து நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நாள்தோறும் மனதில் நினையுங்கள். நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் யார் பிள்ளைகள் தெரியுமா? 16 வயது ஆய்வு கொண்ட குழந்தை. மிருகண்டு முனிவருடைய மகன். ஏன்னா மிருகண்டு முனிவருடைய மகன் தான் பிள்ளைகள் இந்த மார்க்கண்டேயர். இந்த மார்க்கண்டேயர் இந்த மிருகண்டு முனிவர் என்ன செய்யறானா, திருமணம் முடிச்சு நிறைய நீண்ட நாட்கள் குழந்தைகள் இல்ல. அப்ப அவங்க இறைவனை போய் வேண்டி மனமுருகி வணங்குறாங்க. அப்ப மனமுருகி வணங்கும் போது இறைவன் கேக்குறாரு, உங்களுக்கு நல்ல பண்புள்ள நல்ல ஒழுக்கமுள்ள குறைவான ஆயுள் கொண்ட புள்ள வேணுமா, இல்ல நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய ஒழுக்கமில்லாத குழந்தை வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு நல்ல குறைந்த ஆயுளா இருந்தாலும் பரவாயில்ல, புள்ள நல்ல குழந்தையாக பண்புள்ள பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த வரம் அவங்களுக்கு கிடைக்கப்பெறுது. அப்ப இந்த மார்க்கண்டேயர் என்ன செய்யறாரு, பிறக்குறாரு. இப்ப பிறந்து வளர்ந்து வார நேரம் பிள்ளைகள் இப்ப நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல படிச்ச ஒரு குழந்தையாக வளர்ந்து வாராரு. அப்ப அந்த நேரம் இவருடைய ஆயுள் 16 தானே. அப்ப அம்மா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த நாளைக்கு இவர் இறைவனை வணங்குவாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, நீங்க போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளணும், எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள சொல்லி. அப்ப ஆசீர்வாதம் வாங்குற நேரம் இப்ப எல்லாரும் எப்படி வாழ்த்துவாங்க? எப்படி வாழ்த்துவாங்க?
நீண்ட ஆயுளோட வாழணும், பல ஆண்டுகள் வாழணும், நல்லா வாழணும் அப்படின்னு எல்லாம் வாழ்த்துவாங்க. அப்ப இந்த வாழ்த்த பிள்ளைகள் அது சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க நினைக்கிறத நினைச்சுக்கிட்டே இருக்க நேரம் அது நடக்கும். ஏன்னா நாங்க என்ன நினைக்கிறோம், நீ நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய்ன்னு தானே சொல்லப்படுகிறது. அப்ப நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அது எங்களுக்கு நடக்கும். அப்ப என்ன செய்யறாரு இந்த மார்க்கண்டேயர், எல்லாத்திட்டும் ஆசீர்வாதம் வாங்கி கடவுள் நாள்தோறும் வணங்குறாரு பிள்ளைகள். அப்படி வணங்குற நேரம் அவர் என்ன செய்யறாரு, இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைக்குது. அப்ப 16 வயது இந்த மார்க்கண்டேயருக்கு வருது. வந்தா என்ன செய்யறாருன்னா, இவரு சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம யமன் என்ன செய்யறாரு, பாசக்கயிறு எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்யறாரு, இந்த மார்க்கண்டேயருடைய உயிரை எடுக்கிறதுக்காக வாரார். வந்து அவரை வந்து கூப்பிடுற நேரத்துல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு இறைவனுடைய மந்திரத்தை உச்சரிச்சு கொண்டு, நம்ம சிவாய மந்திரத்தை உச்சரிச்சு கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த யமன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த கயிறு வச்சிருப்பாரு, பாச கயிற்று, அதை அப்படியே அந்த மார்க்கண்டேயரோட கழுத்துல போற நேரம் அது சிவலிங்கத்தையும் சேர்த்து சுத்தி இழுக்குது பிள்ளையர். அப்ப அந்த நேரத்துல தான் சிவபெருமான் அந்த லிங்கத்துல இருந்து தோன்றி யமனை உதைத்து மார்க்கண்டேயரை காப்பாத்துறாரு. காப்பாத்தி அவருக்கு ஆயுளும் நீடிக்கப்படுகிறது. சரியா? அதனாலதான் இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று மார்க்கண்டேயர் மனதில் வஞ்சகம் இல்லாது சிவன் திருவடியை போற்றி நின்ற வேளையில். சரியா? இதுல ஒரு புராண கதை சொல்லப்படுது. நான் சொன்னேன் ஏற்கனவே திருமுறைகள்ல புராண கதைகள் இருக்குன்னு நான் சொன்னேன். அப்ப இதுல மார்க்கண்டேயருடைய கதை தான் சொல்லப்படுது. அப்ப பாருங்க, மார்க்கண்டேயர் என்பவர் மனதுல வஞ்சகமில்லாது சிவன் திருவடியை போற்றி நின்ற வேளையில் அஞ்ச உதைத்தென 5 எழுத்துமே அவரது உயிரை கவர்வதற்காக வந்த காலன்னு சொன்னா யமன். யமன் பயப்படும் படியாக அவனை உதைத்து மார்க்கண்டேயரின் உயிரை காத்தது நமசிவாய மந்திரமாகும். இது பொருள் விளங்குச்சா? எல்லாத்துக்கும் விளங்குச்சா? திருப்பி பாத்துருங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும், அதாவது உறங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் மனம் கசிந்து நமச்சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை நாள்தோறும் நிலையுங்கள். சரியா? வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று மார்க்கண்டேயர் மனதில் வஞ்சகம் இல்லாது சிவன் திருவடியை போற்றி நின்ற வேளையில் அவருடைய உயிரை கவர்வதற்காக வந்த காலன் யமனை பயப்படும்படியாக அவனை உதைத்து அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே உதைத்து மார்க்கண்டேயரின் உயிரை காத்தது நமசிவாய் என்ற 5 எழுத்து மந்திரமாகும். அப்ப என்ன செஞ்சுக்கணும் பிள்ளைகள், உங்களுக்கு இதுல பார்ட் 1க்கு வரலாம் பிள்ளைகள். இந்த தேவாரத்தை பதிகத்தை கொடுத்துட்டு யார் பாடினது, பண் என்னது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இது எத்தனையாம் திருமுறையில இது அடங்குகின்றது இந்த பதிகம், இது எந்த சந்தர்ப்பத்துல பாடப்பட்டது, இல்லாட்டி உபநய சடங்கின் போது பாடப்பட்ட பதிகம்னு சொல்லி சம்பந்தர் பாடிய 4 பதிகங்களை கொடுக்கலாம். அப்ப கோடடிக்கிறதுக்கு வரும். சரியா? அடுத்து இது உள்ளுக்கு வினாக்கள் கேட்பாங்க. பதிகத்துள்ளுக்கு பதிகம் உங்களுக்கு பார்ட் 2ல எழுதுறதுக்கு கொடுப்பாங்க. ஆனா பொருள் எழுதுறதுக்கு வராது. இங்க பதிகத்தை மட்டும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, வரிக்கிரகத்தோட எழுத்துப்பிழை இல்லாம பாடமாக்கி எழுதுறதுக்கு பழகி கொள்ளுங்க. இந்த மத்தது இந்த இதுக்குள்ள, அதாவது இந்த பொழிப்புக்குள்ள உங்களுக்கு வினாக்கள் எடுப்பாங்க பிள்ளை. இப்ப இந்த மார்க்கண்டேயரை பத்தி கேட்கலாம். சரியா? அந்த மாதிரிக்கே இந்த பொழிப்புல இருந்து சில வினாக்கள் உங்களுக்கு வரும். இப்ப இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்தா கேளுங்க பாப்போம். டவுட் இல்ல. இல்லனா நல்லா விளங்குச்சா? ஆமா டீச்சர். அப்ப இப்ப நாங்க திருமுறை இதுல என்னது திருமுறைகள்ல வினாக்கள் எழுதி இருக்கோமா? வினாக்கள் எழுதி இருக்கோமா? அப்ப நாங்க போட்டது என்னது திருமுறை தொகுப்பு அட்டவணையும், அடுத்து திருமுறை தொகுப்பு அட்டவணை மட்டும்தான் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியா?
ஆ கேள்வி அப்ப இப்ப நாங்க வினாக்கள் ஆ விளங்கல. வினாக்கள் எழுதிக் கொள்வோமா அப்ப? வினாக்கள் எழுதிக் கொள்வோம். சம்பந்தர் தேவாரம்னு தலைப்பு போடுங்க. சம்பந்தர் தேவாரம்னு தலைப்பு போடுங்க. போட்டுட்டு திருமுறை என்றால் என்ன? வெளிய வரவா? ம்? சரியா பிள்ளைகள்? திருமுறை என்றால் என்ன? திருமுறைகளை தொகுத்தவர் தொகுப்பித்தவர். திருமுறைகளை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாவர்? திருமுறைகளை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாவர்? ஓகே டீச்சர். அடுத்து திருமுறைகள் மொத்தம் பாடியோரின் எண்ணிக்கை. திருமுறைகளை மொத்தம் பாடியோரின் எண்ணிக்கை யாது? பதிகம் என்றால் என்ன? பதிகம் என்றால் என்ன? பதிகம் என்றால் என்ன? ஓகே டீச்சர். பதிகம் என்றால் என்ன? என்ன எழுதுனீங்க பிள்ளை? பதிகம் என்றால் என்ன? பதிகம் என்றால் என்ன? அடுத்து திருமுறைகளை ஓதுவதனால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? திருமுறைகளை ஓதுவதனால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? தேவார முதலிகள் யாவர்? ஓகே டீச்சர். அடங்கன் திருமுறை என்றால் என்ன? அடங்கன் திருமுறை என்றால் என்ன? அடங்கன் திருமுறை என்றால் என்ன? ஓகே டீச்சர். சம்பந்தர் தனது
சம்பந்தர் தனது உபநயத்தின் போது பாடி அருளிய திருப்பதிகத்தின் பெயர் என்ன? பாடி அருளிய டீச்சர். சரி என்ன பிள்ளைகள்? பாடி அருளிய பாரு, பாடி அருளிய திருப்பதிகத்தின் பெயர் என்ன? பாடி அருளிய திருப்பதிகத்தின் பெயர் என்ன? அப்பெயர் வர காரணம் யாது? அப்பெயர் வர காரணம் யாது? துஞ்சலும் துஞ்சல் என்ற பதிகம் எத்தனையாம் திருமுறையில் அடங்குகின்றது? எத்தனையாம் திருமுறையில் அடங்குகின்றது? அடுத்த பிறல் துஞ்சலும் துஞ்சல் என்ற பதிகத்தின் பண் 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 பாடியவர் தலம் பாடியவர் தலம் சந்தர்ப்பம் குறிப்பிடுக. அடுத்த பிள்ளைகள் பஞ்சாட்சர மந்திரம் யாரிடமிருந்து யாரை காப்பாற்றியது? டீச்சர். பஞ்சாட்சர மந்திரம் யாரிடமிருந்து யாரை காப்பாற்றியது? யாரிடமிருந்து யாரை காப்பாற்றியது? சரியா? ஓகே டீச்சர். சரி, கொஞ்சம் வாசிங்க பிள்ளைகள். ஒரு இத நான் இப்ப கொடுத்த வினாக்களை கொஞ்சம் வாசிங்க, ஒரு 2 செகண்ட். டீச்சர் முதலாவது கேள்வி இருக்க சொல்லுங்களேன்.
வாசிட்டாச்சா பிள்ளைகள்? டீச்சர் ஓ, அந்த முதலாவது கேள்வி இருக்க சொல்லுங்க டீச்சர். என்னது கேள்வி? அது நான் எழுதல டீச்சர். அந்த முதலாவது கேள்வியா? முதலாவது கேள்வியா? ஓன் டீச்சர். திருமுறை என்பதன் விளக்கம். சரியா பிள்ளைகள்? சரி. ஆ. இந்த தேவாரம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல டீச்சர். காதலாய் கசிந்து தெரியுமா? தேவாரம்னா என்ன பிள்ளைகள்? தேவாரம் என்ற சொல்ற விளக்கம் சொல்லுங்க. பதிகம்னு சொன்னா 10 பாடல்களை கொண்டது பதிகம் தானே? தேவாரம்னா சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இறைவனுக்காக சூட்டப்படும் பாமாலை. தேவாரம்னா என்னது? இறைவனுக்காக சூட்டப்படும் பாமாலை. பாமாலை. பதிகம் என்பது என்னது? 10 பாடல்களை கொண்டது பதிகம். சரியா? ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பாடப்படுற நேரத்துல அதுல 10 பாடல்கள் இருக்கும். அத 10 பாடல்களை கொண்டு அமைந்தனால பதிகம்னு சொல்றோம். சரியா? இதுல இந்த காதலாகி கசிந்து இது யார் பாடினது? திருஞான சம்பந்தர். முதலாவது பதிகம் உங்களுக்கு திருஞான சம்பந்தர்ட முதலாவது பதிகம் துஞ்சலும் துஞ்சலி. அடுத்த பதிகம் காதலாகி கசிந்து. காதலாகி கசிந்து. சரியா? அப்ப இது பிள்ளைகள் என்னன்னா நம்மட முதலாவது உபநய சடங்கின் போது பாடிய சம்பந்தர்ட முதலாவது பதிகம் எது சொல்லுங்க பாப்போம். தோடுடைய செவியன். அது தோடுடைய செவியன் பதிகம் பாடி ஞானப்பால் உண்டு ஞானம் பெற்ற சந்தர்ப்பமே அது. அப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உபநய சடங்கின் போது துஞ்சலும் துஞ்சலி. அடுத்து பாருங்க பிள்ளைகள், இவரு தனது 16வது வயதுல, யாரு நம்மட சம்பந்தர்ட 16வது வயதுல அவரு திருவெண்ணை நல்லூர் தலத்துல பெருமண நல்லூர்னு சொல்லலாம் அல்லது திருவெண்ணை நல்லூர்னு சொல்லலாம். அந்த தலத்துல போயிட்டு பிள்ளையர் என்ன செய்யறாருன்னா அவருடைய திருமணம் நடக்குது. யாட சம்பந்தருடைய திருமணம். அந்த நேரத்துல ஒரு சோதி பிளம்பு தோன்றி அந்த சோதியில அவர் கலந்து முத்தி அடைகிறாரு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அவர் பாடின பதிகம் தான் இந்த காதலாகி கசிந்து. இது அவருடைய இறுதி பதிகம். 16 வயதுல அவர் முத்தி அடைஞ்சிடுறாரு. யாரு? சம்பந்தர். திருமணத்தின் போது சோதியில கலந்து முத்தி அடைகிறாரு. அதுதான் அவருடைய இறுதி பதிகம். அதுனா வைகாசி மூல நாள். ஏன்னா சம்பந்தருடைய வைகாசி மூல நாள் தான் அவர் முத்தி அடைஞ்சது. சரியா? இப்ப சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். காதலாய் கசிந்துங்கிறது சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுவும் பிள்ளையார் திருவைந்தெழுத்து மந்திரம் தான். திருவைந்தெழுத்து பதிகத்தை பத்தி பாடப்பட்ட ஒரு பதிகம் தான் இதுவும், நமச்சிவாய பதிகம். சரியா? இந்த பதிகத்தை பார்ப்போம். பாருங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. இதுல
4 வரி தான் பிள்ளை. 4 வரி தான். இதுல உங்களுக்கு இந்த பதிகம் வந்து பாடல் இதுல இருக்கனால இது இப்படி இருக்குது. நீங்க பிறகு நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன். 4 வரியில அமைஞ்சதை நாங்க பார்த்துட்டு பிரிச்சு வாசிச்சு பார்ப்போம். முதலாவது இதை கேட்போம் பதிகத்தை. சரியா? திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. சரியா பிள்ளையர்? ஓகே டீச்சர். இப்ப பாருங்க, 2வது பதிகம் தானே நாங்க பார்த்தது. சம்பந்தருடைய 2வது பதிகம். அவர் பிறந்தது வந்து சீர்காழி. சம்பந்தர் வந்து சீர்காழியில தானே பிறந்தாரு. அப்ப என்ன செய்யறாரு? சீர்காழி தலத்துக்கு வாராரு. பல தலங்களுக்கு போயிட்டு யாத்திரையெல்லாம் மேற்கொள்றாங்க தானே. மேற்கொண்டு வாராரு சீர்காழிக்கு. வந்தோடனே அம்மா அப்பாட விருப்பப்படி என்ன செய்யறாரு? திருநள்ளூர் பெருமணத்துல திருமணம் செய்ய பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த திருமணத்துக்கு வாராரு. வந்து என்ன செய்றாரு? சம்பந்த பெருமான் அத்தலத்துல எழுந்தருளிக்க சிவபெருமான வணங்கி திருவைந்தெழுத்தின் பெருமைய உணர்த்துற வகையில காதலாகி கசிந்துங்கிற பதிகம் பாடுறாரு. அதுவும் நமசிவாய பதிகம் தான். அதுவும் 3ஆம் திருமுறையில அடங்குது. சரியா? அப்ப தனது திருமணத்தின் போது சோதியில கலந்து முத்தி அடைகிறாரு. அப்ப அந்த நேரத்துல இறுதி பதிகமாக இது கூறப்படுகிறது. இவருடைய கடைசி பதிகம். அது வந்து வைகாசி மூல நாள்ல நடக்கிறது. சரியா? அப்ப தலம் பாருங்க, திருநள்ளூர் பெருமணம். பண் வந்து கௌசிகம். பண் வந்து பண்ல தான் பாடணும் பிள்ளைகள். ஆனா ராகம் வந்து மாறும். மாறி மாறி நாங்க எங்களுக்கு பாடுறாங்க. நாங்க ராகத்தை மாத்தி பாடலாம். ஆனா பண் வந்து அதே பண்ணாகத்தான் இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, இதுல 4 வரி தேவாரம்னு நான் சொன்னேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. சரியா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அன்பு மிகுந்த அன்புடன். ஏன்னா மனம் கசிந்து உருகிற நேரம், எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமோ இல்லாட்டி ஆனந்தம் ஏதோ வர்ற நேரம் கண்ணீர் வரும். என்ன பிள்ளைகள்? எங்களுக்கு கண்ணீர் வரும். அப்ப கண்ணீர் பெருக ஓதுபவர்களை நன்னெறிக்கு உய்த்தருள்வது.
பாருங்க, மிகுந்த அன்புடன் மனம் கசிந்து உருகி கண்ணீர் பெருக ஓதுபவர்களை, இந்த நமசிவாய மந்திரத்தை ஓதுபவர்களை நன்னெறிக்கு உயிர் தருளுவது, வேதங்களாலும் உண்மை பொருளாக விளங்குவது. 4 வேதங்கள் இருக்குதானே, இருக்கு. யசுர் சாமம் அதர்வம்ங்கிற 4 வேதம் இருக்கு. அப்ப 4 வேதங்களதும் உண்மை பொருளாக விளங்குவதும் சர்வலோக நாயகனாகிய சிவபெருமானின் நமசிவாய மந்திரமே ஆகும். பாருங்க, மிகுந்த அன்போடு மனம் கசிந்து உருகி கண்ணீர் மல்கி ஓதுபவர்கள், கண்ணீர் மல்கி ஓதுபவர்களை, ஓதுவாத்தமை ஓதுபவர்களை நன்னெறி குயிப்பது. சரியா? வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது, 4 வேதங்களதும் உண்மை பொருளாக விளங்குவது நாதன் நாமம், சர்வலோக நாயகனாகிய சிவபெருமானின் நமசிவாய மந்திரம். இந்த பதிகத்திட பொருள் விளங்குச்சான். விளங்குச்சு டீச்சர். இப்ப இன்னைக்கு நாங்க 2 பதிகங்கள் பார்த்தோம். என்னென்ன பதிகம்? துஞ்சலும் 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 காதலாகி காதலாகி கசிந்து. இப்ப இது 2யுமே பாடமாக்கிருவீங்களா? இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்கா? இல்ல டீச்சர். இல்ல தானே? இப்ப இதுலயும் எழுதி கொள்ளுங்க, இதுலயும் எழுதி கொள்ளுங்க. தேவா பதிகத்துல காதலாய் கசிந்திரை வினாக்கள் எழுதி கொள்ளுங்க. சரியா? என்ன எழுத போறீங்க? பாருங்க. காதலாகி கசிந்து என்ற பதிகத்தின், காதலாகி கசிந்து என்ற பதிகத்தின் பண் பண் தலம் தலம் பாடியவர் பாடியவர் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம். மீண்டும் ஒரு கேள்வி சொல்லணுமா? காதலாகி கசிந்து என்ற பதிகத்தின், காதலாகி கசிந்து என்ற பதிகத்தின் பண் தலம் பாடியவர் சந்தர்ப்பம் குறிப்பிடுக. அடுத்த பிள்ளைகள், இப்பதிகம் எத்தனையாம் திருமுறையில் இடம்பெறுகின்றது? இப்பதிகம் எத்தனையாம் திருமுறையில் இடம்பெறுகின்றது? இது எவ்வகை பதிகம் ஆகும்? இது எவ்வகை பதிகம் ஆகும்? அடுத்த பிள்ளைகள், இத்தேவாரத்தில் 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 நமசிவாய மந்திரத்தின் சிறப்புகளாக
இத்தேவாரத்தில் நமசிவாய மந்திரத்தின் சிறப்புகளாக திருப்பி சொல்லுங்க குறிப்பிடப்படுபவை டீச்சர். இத்தேவாரத்தில் நமசிவாய மந்திரத்தின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுபவை யாவை? குறிப்பிடப்படுபவை யாவை? சரியாம்மா? ஓகே டீச்சர். இவ்வளவுதான் வினாக்கள். சரியா? அடுத்த கிளாஸ் வர நேரத்துல இந்த பதிகங்களை பாடமாக்கிட்டு வாங்க. நான் சொல்றவங்க பாடுங்க. சரியா? அடுத்து வினாக்களுக்கு விடைகள் எழுதிக்கிட்டு வாங்க. சரியா? முடிப்போமா அப்ப இப்ப? ஓகே டீச்சர். சரி பிள்ளைகள். குட் நைட். குட் நைட் டீச்சர். தேங்க் யூ டீச்சர். பை டீச்சர். குட் நைட் டீச்சர். பை. குட் நைட் டீச்சர். Bye, தேங்க் யூ. teacher. குட் நைட் டீச்சர். தேங்க் யூ டீச்சர். பை. குட் நைட் டீச்சர். பை டீச்சர். தேங்க் யூ.